சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தான் பட்டேன். பிறந்து புத்தி தெரிஞ்ச காலம் இருந்தே கஷ்டம் கஷ்டம். இப்பயும் எங்களுக்கு கஷ்டம்தான். அந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்படின்ற ஒரு அனுபவம் இல்லை. அம்மாவும் அந்த நேரம் என்ன சரி அப்பா குடிச்சிட்டு எங்களைப்பா கஷ்டப்படுறதுக்கு அம்மாவும் யாரோட சரி இப்படி இப்படி ஆமிக்காரன் அப்படி போயிட்டு தான் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரோம். நான் ஒரு 5ஆம் ஆண்டு வரங்காட்டிலாம் படித்தேன். டீச்சர் அடிப்பா கொப்பி கொண்டு வர சொல்லி. ஆனால் கொப்பியெல்லாம் இல்லை. என்ன சரின்னு போயிட்டு வாரது. அக்காவை படிக்கவே இல்லை. அக்கா வீட்டு வேலை செய்கிறது. நான் ஸ்கூல் போயிட்டு 16 வயசு இருக்கும். அப்போ வீட்டில் சரியான கஷ்டம் தானே. அப்போ நான் நினச்சேன் அக்காவும் கல்யாணம் கட்டலை, நானும் எப்படி வைக்கணும், சாப்பாடுக்குன்னு சரியாக கஷ்டப்படுவோம். ஒரு நேரம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ சரியாக கஷ்டப்பட்டேன் தானே. அப்போ அவர் நல்ல ஆள்மாய் தெரிஞ்ச நான் அவரோட கூட்டாளி ஆகினேன். அவரும் நல்லா கூட்டாளி ஆகிவார். கல்யாணம் கட்டுவாருன்னு தான் நான் நம்பி அவரோட இப்படி தப்பானதுன்னு. அதில் எனக்கு வபா வந்துட்டு 2-3 மாதம் பண்ணக்குள்ள அவனை காணலை. நான் தேடி தேடி பார்த்தோம், காண இல்லை. அதோட எனக்கு சரியான வீட்டில் நாங்கள் இப்படி இந்த மரியாதையை இருந்த தலைங்கட உம்மாட சொன்னோம் அப்பட சொன்ன எல்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஒரு 4 நாள் நான் பசியில் இருந்து படுத்து மயங்கிலாம் விழுந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கிழமை கழித்து ஒரு அடுத்த நான் மயங்கி விழுந்த டைம் ஒரு தமிழ் அக்கா உண்டு, எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சாப்பாடெல்லாம் தந்து தண்ணியெல்லாம் தந்து என்ன செய்ய போகிறா புள்ள அப்படி எனக்கு எப்போ சாகணும் போல இருந்துச்சு. யாருமே இல்லைன்ற புள்ளைய வவுத்துல வைக்குதே பாவமே, நான் செஞ்ச கஷ்டப்படுறேன் புள்ள பாவமேன்னு இல்லை இப்படி இருப்பேன். சரி தொழில் செய்ய முடியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி என்னட்ட ஒரு ஆள் கேட்டுச்சு. அது ஆமியாலா யாருன்னு எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ கொஞ்சம் புத்தியும் இல்லாதனா இப்போ என்கிட்ட இப்படி கேட்டுச்சு. அப்போ வாரியா இப்படி நான் உனக்கு சாப்பாடு பிஸ்கட் எல்லாம் வேண்டி தருவேன் பிள்ளை வவுத்துல தானே அப்படி. அப்போ நான் எனக்கு விருப்பம் வந்துட்டு எனக்கு என்ன பசி எனக்கு. அதோட நான் என்ன செய்கிறது, பிள்ளைய பார்க்கணுமே. அப்போ சல்லியெல்லாம் தாரலை. போனால் இப்படி தான் சாப்பாடு பார்சல் சரி பழங்கள் பிஸ்கட் அதில் தருவாங்க. நாங்கள் இருந்து எங்களோட அப்பா வேலை செஞ்சு அந்த பக்கத்தாக்க கொஞ்சம் பழக்கம். அவங்க தான் தம்பி எல்லாம் பிரசவம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் தம்பி ஒரு 8 மாதம் வரங்காட்டிலும் நான் அவங்கள்ட்ட இருந்தேன். அதுக்கு பிறகு அங்கே இருந்துகிட்டே நான் இந்த தொழிலுக்கு போவேன். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க கொஞ்சம் பிள்ளைய வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அக்காக்களும் இடம் மாறி போப்புறேன், நாங்கள் வீடு மாறி போப்புறோம் அப்படின்னு சொல்லத்தோட எனக்கு இடமே இல்லாமல் போயிட்டு நான் எங்கே இருக்கிறேன்னு அப்படி பேமெண்ட் வழி அப்படி இருந்து பிள்ளைய வளர்த்து நான் எடுத்து இப்போ ஒரு அக்கடை வீட்டில் நான் அப்படி தஞ்சமாக இருக்கிறேன். அப்படி ஓனியா நொச்சியாகம்மா சில நேரம் கொழும்பு அப்படி கூட நான் போயிட்டிக்கிறேன். என்ன சரி விருப்பத்தோடு நான் போகிறேன். யுத்த காலத்தில் நான் ஒரு அக்கடை இதில் வீட்டில் இருந்த தலை ஒரு ஆளோட இப்படி செக்ஸ் இது செஞ்சுட்டு நிற்கக்குள்ள பாலியல் இது செஞ்சுட்டு இருக்கக்குள்ள 2 ஆமிக்காரன் வந்தான். நீ அவனோடையும் செக்ஸ் செய்கிறா தானே, இப்போ எங்களோடையும் செக்ஸ் செய்யன்னு சொல்லி என்னோட கையை பிடிச்சி என்னை இழுத்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவன் ஆமிக்காரனா நான் செக்ஸ் செஞ்சவன்னு எனக்கு தெரியலை. கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய கேம் உண்டு கிளிநொச்சி ஞாபகம் இருக்கு, ஆனால் எந்த கேம்னு எனக்கு தெரியலை. போக்குள்ள ஆனால் டயர் பக்கம் 2 பக்கமும் எரிஞ்சு சரியான நாத்தம் உண்டு. என்னையும் அதில் கேம்புக்கு ஒரு 2 அடி தள்ளி 1 அடி தள்ளினாப்புல ஒரு சின்ன குடிசை உண்டு. என்ன அதில் கூட்டிகிட்டு போய் தான் வச்சுட்டாங்க. வச்சு இந்த கதவை இப்படி லொக்கெல்லாம் போடல, சும்மா கதவை பூட்டிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் போதை வரங்காட்டிலும் இருக்கேன். எனக்கு யோசிச்சு இருந்தேன் இவங்ககிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்கிறது என்று சொல்லி. எனக்கு வடிவாக விளங்குது இவங்க நல்லா என்ன யூஸ் பண்ண போகிறாங்க. நான் வந்த ரோட் வேறு, ஆனால் நான் எப்படி அந்த ரோட்டால் வந்தேன்னு எனக்கே தெரியாத முறையில் இவங்க 2 பேரும் நல்லா வெறியில் அந்த போத்தல் சாமான்லாம் எடுத்துகிட்டு அந்த பின்பக்கம் போக்கலையே நான் கதவு சும்மா தான் போட்டிருந்தான். நான் திறந்துட்டு ஓடி கொஞ்சம் தூரம் வரக்குள்ள ஒரு அங்கிள் உண்டு, ஒரு 50 வயசு அங்கிள் இருக்கும். நான் சொன்னேன் என்னை காப்பாற்றுங்கன்னு கொள்ளறி வளர்க்கொள்ள அவரே என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு நான் சொன்னேன் இப்படி தான் நான் இப்படி ஒரு வீட்டில் தான் இருந்தேன். அவர் என்ன கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டார். ஆனால் எதுவுமே அந்த அங்கிள் அவங்கள்ட்ட சொல்லலை இப்படி என்ன. அவர் என்ன கொண்டு வந்து அப்படியே ஒப்படைச்சாரு. இப்பயும் எனக்கு சரியான கஷ்டம். வீடெல்லாம் இல்லை எனக்கு இருக்கு. யாரும் அண்டி பிடிக்கிறதில்ல. ஏன்டா நான் இப்படி முஸ்லீமாக இருந்துட்டு இந்த தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு பௌத்து பசி சரியான பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே சல்லி இல்லாமல் ஒன்றுமே தரமாட்டாங்க. அதான் நான் என்ன செய்கிறது, இப்பயும் ஃபோன் மூலமாகவும் செக்ஸ் செய்கிறது. அப்படி இல்லையா டெலிஃபோன் நம்பரை கொடுத்து நான் போகிறது. ஆனால் நான் கிளிநொச்சியில் செய்கிறே இல்லை. நான் இங்கேயும் தெரிஞ்சாக்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நான் இங்கே வேலைக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டலில் 2 நாள் தாங்க போகிறேன். நான் அப்படி சொல்லி தான் இந்த 13 வயசு வரங்காலெலாம் அவரை நான் வளர்த்துட்டு ஈக்கிறேன். உம்மா இப்படி பட்டவளன்னு தெரியாது, தெரிஞ்சால் வெறுக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் எப்பயும் கடவுள்கிட்ட.
அதில் வந்து ஒரு ஆள் தான் அந்த கஸ்டமர் இருக்கிறாரு. அவர் வந்து எங்கே வேலை செய்கிறார் அப்படின்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் அவர் வந்து ஆமி ஒரு ஆள் தான். அவரும் கொஞ்சம் எனக்கு நிறைய கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுவார் பிள்ளையோட படிப்புக்கு. எனக்கு அப்படி கேட்டால் அவர் விட்டுட்டு போய்த்துருவாரோ, எனக்கு கஸ்டமர் இவர் இல்லாமல் போய்த்துருவாரோ நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் கேட்குறேன். அபாயா வந்து நான் போட்டது வந்து சின்ன காலத்தில் போடலை. இப்போ தான் நான் அபாயா போடுறேன். நான் இந்த தொழிலுக்கு போனதுக்கு பிறகு நான் அபாயா எனக்கு ஒரு பாதுகாப்புமா. ஏன்னா கூடுதலாக போலீஸால் அபாயா போடுறவங்கள வந்து பிடிக்கிறதில்ல. அப்போ அதெல்லாம் நான் அபாயா போடுறது. எனக்கு நிறைய ஆசைகள் கனவு இருக்குமே. அப்போ என்ன நான் வந்து முஸ்லீம் உண்டு, இப்படி பாலியல் தொழில் செய்கிறவங்கள எல்லாம் மன்னிப்பாருன்னு இருக்குது. இப்போ எதிர்காலம் என்னோட வயசுக்கு பிறகு நான் இப்படி பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்க வயசு போய்த்திருமே, அந்த காலத்தை நான் யோசிக்கிறேன் தான். வயசு போனதுக்கு பிறகு நான் என்ன கஷ்டப்படுவேன், என்னோட பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சால் வெறுத்துருவாரோ அப்படியெல்லாம் நிறைய தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படி நிறைய கனவுகள் இருக்கு.